வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை எப்பொழுதும் சீராக இருக்காது. சில நாட்கள் வெயில், சில நாட்கள் மழை, சில சமயம் எதுவும் நம்ம கட்டுப்பாடுல இல்லாம போய்விடும். அந்த நேரத்துலதான் நம்ம மனசு ஒரு கேள்வி கேட்கும், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இது முடிவா அல்லது இதுல இருந்து நம்ம எழுந்து நிக்க போறோமா? ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருப்பது என்பது ஒரு ஆர்ட், அது ஒரு ஸ்கில், அது ஒரு பயிற்சி. அதை யாருனாலும் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஸ்டெப், உண்மையை அக்செப்ட் பண்ணும். பல நேரங்கள்ல பிரச்சனைகள் வந்த பிறகும் நம்ம அத மறுக்க முயற்சிப்போம். இது நடந்திருக்க கூடாது, இது கனவுதான் போல, நான் இதுல இருந்து ஓடணும். இதுதான் மைண்டோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஓடினாலும் அந்த சிச்சுவேஷன் நம்ம விட்டு போகாது. நம்ம அதை தைரியத்தோட எதிர்கொண்டா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு மீனிங் வரும். லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபேர், பட் தட் டசன்ட் மீன் யூ கான்ட் ஹேண்டில் இட். நம்ம கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்கும் விஷயங்களோட போராடுவதற்கு பதிலா நம்ம ரெஸ்பான்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். உண்மையை ஏற்றுக்கொள்வது என்பது, ஆமா இது நடந்துருச்சு, இது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுல இருந்து நான் உன்னை கற்றுக்கொள்ள போறேன் என்ன சொல்றதுதான் கரேஜ். நிஜத்தை ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வி இல்லை, அது வெற்றிக்கான முதல் படி. அடுத்த பெரிய விஷயம், உங்க மனசுல நடக்கும் நெகட்டிவ் வாய்ஸ். ஹார்ட் டைம்ஸ்ல நம்மளோட மனசுதான் பெரிய எதிரி. அந்த வாய்ஸ் சொல்லும், இது முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ தோத்துக்கிட்டே இருக்க, இன்னும் தோக்கதான் போற. இந்த வாய்ஸுக்கு நம்ம நம்பிக்கை கொடுத்தவுடன் நம்ம பாதியா தோத்துடுறோம். அதனாலதான் இன்னர் வாய்ஸ நம்ம ட்ரெயின் பண்ணணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அது நெகட்டிவ் தாட்ஸ ரெகக்னைஸ் பண்ணி அதை சேலஞ்ச் பண்ணும். உதாரணத்துக்கு, மனசு சொல்லும், உன்னால முடியாது, ஆனா நீங்க சொல்லணும், why not me? மனசு சொன்னா இது ஹார்ட், நீங்க சொல்லணும், எஸ் இட்ஸ் ஹார்ட் பட் ஐ எம் ஸ்ட்ராங். டெய்லி சில மினிட்ஸ் உங்க மனசோட பேசுங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன், சிம்பிள் சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஐ எம் ஸ்ட்ராங், திஸ் பெயின் வில் நாட் டிஃபைன் மீ, ஐ வில் ரைஸ். இந்த மாதிரி பேசுறது மூலமா ஸ்லோலி உங்க பிரெயினை ரீவயர் பண்ணலாம். வாழ்க்கை கடினமா இருக்கும்போது பெரிய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் டேக் சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு நாளும் கிராட்டிடியூட் எழுதுங்க. நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? 10 நிமிஷம் வெளியே நடந்துட்டு வாங்க, மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். நல்ல புக்ஸ் படிங்க, இன்ஸ்பைரிங் வீடியோஸ் பாருங்க, மோட்டிவேட்டிங் பாட்காஸ்ட் கேளுங்க, ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து பிரீத் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஆக்ஷன் தான் கிராஜுவலி உங்க எமோஷனல் ஸ்டேட்டஸ லிஃப்ட் பண்ணும். யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங், ஜஸ்ட் ஸ்டார்ட் சம்வேர். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வாழ்க்கைய மாற்றும். வாழ்க்கை சம்டைம்ஸ் ஹார்டா தான் இருக்கும், ஆனா நம்ம யார் கூட இருக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் பீப்புள், காசிப், கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாம் குறைக்கணும். இன்ஸ்டெட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறவங்களுடன் இருக்க முயற்சி பண்ணுங்க. நல்ல புக்ஸ், வீடியோஸ், என்விரான்மெண்ட், ஈவன் மியூசிக், இது எல்லாமே நம்ம மனநிலைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன கேக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, யாருடன் பேசுறீங்க, இதுதான் உங்க மைண்ட் செட்டை உருவாக்கும். அதனால உங்களை அப்லிஃப்ட் செய்யும் விஷயங்களோட டைம் செலவிடுங்க. பெயின், ஸ்ட்ரகிள் எல்லாம் டெம்பரவரி தான். நீங்க விட்டுட்டா அதுதான் பெர்மனன்ட் ஆகிடும். சக்சஸுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கு. டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க யாரும் ஸ்டாப் பண்ணல, அவங்க எப்பவும் கீப் மூவிங் ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்லோ. நீங்க இன்னைக்கு இருக்கும் நிலை இது வாழ்க்கையில முடிவில்லை. It's just a chapter, not the whole book. The darkest nights produce the brightest stars. அதாவது கடினமான நேரங்கள் தான் நம்ம சாப்டரை நம்மள வலிமையா உருவாக்கும். இப்ப இத கேக்குற நீங்க எதையோ கடந்து வந்திருக்கீங்க. ஒருவேளை இது உங்க வாழ்க்கையில கடினமான நேரமாக கூட இருக்கலாம். பட் லெட் மீ டெல் யூ this is not the end. This is the beginning of your comeback. நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி இருக்கு, அது விழிக்கணும். அது நம்பிக்கையில இருந்து வருது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. பிரச்சனையில இருந்து ஓட மாட்டேன், மனசு சொல்லும் நெகட்டிவ் வாய்ஸ்க்கு அடிமையாக மாட்டேன். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்னால நான் பாசிட்டிவா இருக்க போறேன், என்னோட வாழ்க்கையை நம்ப போறேன். when life gets hard, don't quit, fight, grow, shine. நீங்க தான் உங்க கதையின் ஹீரோ ஆர் ஹீரோயின். ஹார்ட் டைம்ஸ் வந்து போயிடும், ஆனா உங்க மன வலிமை இருந்தா எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெல்ல முடியாது. அதனால மனதை உறுதியா வச்சுக்கோங்க, ஸ்மைல் பண்ணுங்க, நம்பிக்கை வைங்க. பிகாஸ் your story is not over yet. The best is yet to come. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.